تسليما كثيرا وآخرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய நல்லருளால் நம்முடைய இஜ்திமாவினுடைய தாலீமுடைய மஜ்லிஸ் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் கேட்பார்கள், அக்ஸரமா யுதுகிலுன் நாஸ அல் ஜன்னா, மனிதர்களை, இந்த மக்களை அதிகம் சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு செயல் என்ன? எதை கொண்டு அதிகமான மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு பெருமானார் இடத்துல கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒன்று தக்வா, இறை அச்சம். இன்னொன்று ஹஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம். இந்த இரண்டை கொண்டுதான், அதாவது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காரணங்கள் நிறைய. தர்மத்தின் மூலம், தொழுகையின் மூலம், இன்னும் அமல்கள், அதாவது நஃபில்கள் தொழுவதின் மூலம், திக்ர் செய்வதின் மூலம், ஸலவாத் ஓதுவதின் மூலம், எல்லாமே நற்காரியங்கள் தான். ஆனால் அதிகமான மக்களுக்கு வாய்ப்பு இந்த இரண்டை கொண்டுதான் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த ரெண்டும் மற்ற விஷயங்களை காட்டிலும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். இறையச்சம் என்பது நமக்கு தெரியும், அல்லாஹ்வை பயந்து கொள்வது. அல்லாஹ்வை பயப்படுறதுனா என்னன்னு நமக்கு தெரியும். அதில் நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அதில் நான் உணர்ந்தது, எனக்கு கொஞ்சம் ஃபீலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தற்போது இது நமக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது சிங்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, தக்வா இல்லை என்றால் பரக்கத் இருக்காது அப்படின்ட்டு பெரியார்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் இல்லையா, ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து வரும். அதாவது அந்த மனிதர்கள் இறையச்சம் கொண்டு விட்டால், தக்வா, உண்மையான தக்வா அவர்களிடத்துல இருந்தா அவர்களுக்கு பரக்கத்தினுடைய வாசலும் திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு ஆயத்து உண்டு. இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், முன்னாடி உள்ள இமாம்களுடைய வரலாறுகளை நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரே இரவுல ஒரு குர்ஆன் முழுவதும் ஓதி தொழுதாங்க, ஒரே இரவுல 2 குர்ஆன்களை கூட ஓதி முடிச்சாங்க அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் இன்று நாம் அமர்ந்து ஓதினோம், எப்படி ஓதனாலும் ஒரு நைட்ல ஒரு குர்ஆன் நம்ம ஓதணும்னு நினைச்சு உட்காந்து ஓதனாலும் கூட ஒரு இரவிற்குள் அந்த குர்ஆன் முடிவது மாதிரி தெரியல. அப்பொழுது இருந்த அந்த நேரத்தில் இருந்த அந்த பரக்கத் இப்பொழுது நம்முடைய நேரத்தில் இல்லை என்பதாக நான் நினைக்கிறேன். அப்ப இதுக்கும் நம்முடைய மனிதர்களிடத்திலே இறையச்சம் குறைந்ததற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்ப அல்லாஹு தஆலா தக்வாவிற்கும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பரக்கத்திற்கும் சம்பந்தம் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஹஸ்னுல் ஹுல்க் நமக்கு தெரியும், நற்குணம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான தொற்று நோய் தான். பெரியார்களுடைய பார்வையிலே நற்குணம் என்பது ஒரு வகையான தொற்று நோய் தான். அந்த தொற்று நோய் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்லலாம். ஒருத்தர் ஆட்டோல ஏறி ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி ஆட்டோ டிரைவரை கூப்பிடுறாரு. ஆட்டோல ஏறி பயணம் தொடர்கிறது. சொல்லிட்டே போறாரு. ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லாரு, தம்பி நான் வெளிநாட்டுக்கு போறேன், இத்தனை மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, நம்ம போவோம், போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஹோட்டலா இருந்தா சாப்பிட்டுட்டு போவோம். இப்ப டிரைவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் சாப்பிட்ற ஹோட்டல் ரொம்ப சீப்பா தான் இருக்கும், நாங்க சாப்பிட்ற உணவகங்கள் உங்களுடைய ரேஞ்சுக்கு இருக்குமான்னு தெரியாது சார், இருந்தாலும் ஒரு சில நல்ல ஹோட்டல் இருக்கு, உடம்புக்கு கெடுதி இல்லை. அவர் சொல்றாரு, செல்வந்தர் சொல்றாரு, பரவாயில்ல போப்பா பார்த்துக்கலாம், அங்கே போய் சாப்பிடுவோமேன்னு சொல்லி 2 நபர்களும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு பில்லு ஒரு 200 ரூபா வருது. சரி, 160 ரூபா வருது. இவங்கள்ட்ட 200 ரூபா இருக்கு, அவர் 200 ரூபா கொடுக்குறாரு, மீதி 40 ரூபா அந்த அம்மா சில்லறை இல்லைன்னு சொல்லுது. இவர் அந்த உணவகத்தை பார்க்கிறார், உழைக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்கிறார். இவருடைய மனதிலே ஒரு வகையான இரக்க குணம் உண்டாகிறது. விடுமா, அந்த 40 ரூபா அதை நாளைக்கு நான் திரும்பி வரும்பொழுது நான் வாங்கிக்கிறேன், வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
ஆட்டோ டிரைவர் கேட்கிறாரு, சார் இப்பதான் போயிட்டு வெளிநாடு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னீங்க, திரும்ப நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், நான் ஏதாவது ஒரு தர்மமாகவோ அல்லது ஒரு யாசகமாகவோ அந்த விதத்தில் நான் கொடுத்தால் அந்த அம்மா உழைக்கக்கூடிய நபர், அவங்களுக்கு வருத்தம் உண்டாயிரும், இருக்கட்டுமே என்னைக்கு அது வாய்ப்பு இருந்தா வாங்குவோம், இல்லைன்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்க. 250 ரூபா மீட்டர் சார்ஜ்ன்னு அவர் சொல்றாரு. ஒரு 250 ரூபா கொடுக்குறாரு. ஆட்டோ டிரைவர் 200 ரூபா மட்டும் எடுத்துட்டு 50 ரூபாயை செல்வம் தட்டே கொடுத்துடுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, ஏப்பா 250 நீங்க? இல்ல சார், உங்கள்கிட்ட இருந்தா யாரோ ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபா தர்மமா போகுமே, உங்கள்கிட்ட இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல குணம், ஒரு தொற்று நோய் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் அறியாமலேயே இன்னொருத்தனுக்கு தொற்றிக் கொள்கிறது. மனசுல நல்ல எண்ணம் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள். அவங்க யமாமா கூட்டத்தினுடைய தலைவராக அவங்க இருப்பாங்க. அப்ப சிறைபிடிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பெருமானார் கேட்பாங்க, சுமாமா இப்ப நான் என்ன செய்யட்டும், உங்க விஷயத்துல என்ன செய்யட்டும், சிறைபிடிச்சு உங்களை கொண்டு வந்தாச்சு, என்ன செய்யட்டும்? இப்ப சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு உங்களுக்கு என்னை கொலை செய்வதற்கு முழு உரிமை உண்டு. நீங்கள் கொலை செய்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரத்துல என்னை நீங்க விடுவித்தாலும் ஒரு நன்றியுள்ள மனிதனை நீங்க பார்ப்பீங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. 2வது நாள் 3வது நாளும் சொன்னதே தான் திருப்பி சொல்றாங்க. 3வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுவிக்க சொல்லி உத்தரவிடுறாங்க. அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். விடுவிக்கப்பட்ட உடனே மஸ்ஜிது நபவியிலிருந்து வெளியே சென்று பக்கத்துல உள்ள அந்த கிணத்துல குளிச்சுட்டு திரும்ப உள்ளே வந்து பெருமானாருடைய கரத்தை நீட்ட சொல்கின்றார்கள். பெருமானாருடைய கரத்தை பிடித்து அங்கேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஏற்றுவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை நம்ம எல்லோருக்கும் மஷூரான பிரபலமான வார்த்தை தான், இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருந்தது, அது உங்கள் முகம்தான். இன்றிலிருந்து இந்த உலகத்திலே எனக்கு எல்லாவற்றையும் விட பிடித்த முகம் ஒன்று இருக்கிறது என்றால் அதுவும் உங்கள் முகம்தான் என்று சொல்வார். அதுபோல இந்த உலகத்திலே எனக்கு விருப்பான மார்க்கம் இந்த மார்க்கம் தான் இதுவரைக்கும், இதுக்கப்புறம் எனக்கு பிடித்த மார்க்கம் இதுதான் என்று சொல்வார்கள். பின்னாடி இந்த இமாமா கூட்டத்திற்கே இஸ்லாம் சென்றதற்கு காரணமாக அவர்கள் தான் இருப்பார்கள். பெருமானாருடைய மரணத்தின் போதும் கூட முசைலமா நான் தான் நபின்னு சொன்ன நேரத்துல கூட லா நபிய பாதா, பெருமானாருக்கு பின்னாடி நபியே கிடையாதுன்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டத்தை அவரை விட்டு செல்லாமல் காப்பாற்றியதும் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்ப இப்படிப்பட்ட அந்த ஃபயர், பெருமானாருக்கு இருந்த அந்த ஃபயர், பெருமானாருக்கு இருந்த அந்த இஸ்லாத்தின் மீது கொண்ட அந்த காதல் சுமாமாக்கு ஒட்டியது எதை கொண்டு? அந்த நற்குணத்தை கொண்டுதான். அந்த 3 நாட்கள் அவர்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த விதத்தை கொண்டுதான். அதனால நற்குணம் என்பது, அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒன்றை கொண்டு ஏகப்பட்ட நபர்கள் பார்க்க தொழாதவனா தெரியுமா, பார்க்க ஏதோ பங்கரையா தெரியலாம், பார்க்க ஒரு சாதாரண ஒரு சின்ன எளிமையான ஆடை அணிந்த மனிதராக நமக்கு தெரிவார்கள். ஆனால் இந்த குணத்தை கொண்டு யாரும் அடைய முடியாத 5 வக்து தொழுகிற, நஃபில் தொழுகிற, தஹஜ்ஜத்தை விடாமல் தொழக்கூடிய நபர் அடையாத அந்தஸ்தை கூட இந்த குணத்தை கொண்டு ஒரு மனிதனால் அடைய முடியும் என்பதைத்தான் பெருமானாருடைய இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சிறந்த குணமுள்ளவர்களாக, சிறந்த முத்தகீன்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி